ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் டிஜே ராக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு பக் நடந்து போச்சு. அது நம்ம விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக் நடந்து போச்சு. அது என்னன்னா, எப்பயும் போல் நம்ம எப்பயும் சிஎஸ் விளாடுமே சொல்லி சிஎஸ் விளாடுந்தேன். அப்போ தான் பக் நடந்து போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே காயின்ஸ் தருவாங்க, கன் எடுக்க காயின்ஸ் தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக காயின்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக காயின்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு இது வரைக்கும் சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த பக் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கும் அது நடந்திருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மேட்ச் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் அடிச்சிட்டேன். ரெண்டாவது ஆட பார்க்கறது ஓசியில் எடுத்துட்டானுங்க. ஓகே, ஒன்றுத்தனையும் அடிச்சு காலி பண்ணிட்டேன். ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். அவனே அடிச்சுனா நம்ம ட்ரிபிள் டெக்டோன் அடிச்சுட்டு போயிடலாம். அது இங்கே தான் இருக்கான், ஓரியன் கேரக்டர். டெய்லி அடப்பாவி, செம்ம டேமேஜ் கொடுத்துறானே. இதை வரண்டா ஒரே தினில் அவள் தான் முடிச்சிட்டாங்க. அவனையும் முடிச்சிட்டாங்க. சூப்பராக அவனையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஃபயரில் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா பக்காக இருக்கலாம். ஒருவேளை இது பக்காக இருந்தால் நம்மளுக்கு மட்டும்தான் உனக்கு ஃபுல் காயின்ஸ் கொடுத்துருப்பானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே ஆப்னன் டீமில் இருக்கவங்க கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பக்காக இருக்க வாய்ப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம் உங்களுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு மட்டும் தான் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே பக்காக இருக்கலாம். எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இப்போ பேசினே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இங்கே 2 பேர் இருக்கிறானுங்க. ஒன்றையும் முடிச்சிருவான். இங்கே ஒருத்தன் அவள் தான் 2 பேர் இருக்கிறானுங்க. இவங்கடா ஒன்றையும் முடிச்சிடான்டா. இங்கே ஒருத்தன் காலி அவள் தான். டே ஆஹா, நான் கடிச்சிட்டானே. இப்போ எனக்கு கிள்ளி எடுத்துருவாங்க. டே விட்றாடி அடா பாவீங்களா. முடிச்சு விட்டாங்க. ஓகே, இப்போ அதே சேமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்லி சேமாக தான் இருக்குது. அங்கேயும் 3 பேர், இங்கேயும் 3 பேர். இது எப்பயும் சொல்கிறது தான். இவங்க இப்போ கில் அடிப்பாங்களான்னு கூட தெரில. பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாருக்குமே ஃபுல் காயின்ஸ் இருக்குது. எனக்கு இது பக்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என் ஐடி போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது. ஆனால் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா கன்று கொடுத்தவொடனே இவனுக்கு மட்டும் அழுத்துன்னு அழுத்துறானுங்க. கில் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரெண்டாவது மேட்ச்சில் நம்மளுக்கு இவ்வளோ கன்னுலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவனுக்கு இவ்வளோ கன்று கொடுத்து வச்சுருக்கனால ரொம்ப ஆடுறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அடிச்சு காலி பண்ணுறானுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். அடிச்சு காலி பண்ணுறாங்க. ஒரே அழுத்துன்னு அழுத்துறானுங்க MP40 வச்சுக்கின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச்சு 2வது மேட்ச்சில் கூட MP40 எடுக்க வாய்ப்பு இல்லை. 3வது மேட்ச்சில் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஃபுல் காயின்ஸ் தரதுனால இவனுங்க விடாத அதே கன்று எடுத்துக்கிறானுங்க. அதே தான் பிரச்சனையாக எல்லாரையும் போட்டு அடிக்கிறானுங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, இதையே எல்லா மேட்ச்லையும் இப்படியே கொடுத்துருந்தானுங்கன்னா எப்படி இருக்குமோ தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குத்தானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எடுக்க முடிஞ்ச கன்று, நம்மளுக்கு அடிக்க முடிஞ்ச கண்ணெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இதேமாதிரி நடக்குதான்னு சொல்லி இன்னொரு மேட்ச் போட்டேன். ஆனால் அதுலேயும் இதுமாரி நடக்கலை. இதுமாரிலாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த வீடியோ நடக்கிறதுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன், இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், முன்னாடி சொன்னது தான். ரொம்ப அழுத்துன்னு அழுத்துறானுங்க. இப்போ வர என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இப்போ இன்னொரு பிரச்சனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டாரு. ஏன்டா எனக்குன்னே வரீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவனுங்க வேறு போட்டு கிரனேடை போடுறானுங்க, என்னென்னமோ போடுறானுங்க. இவனுங்க வேறு பாட்டு மாரி விளாட்றானுங்க. நான் என்னடா பண்ணுறது? மேட்ச் இப்படி மாட்டிங்கன்னு சாவுறேனேடா ஐயாப்பா. சாவு சாவும்ல. இங்கே ஒருத்தர் இருக்கா, இவனையும் முடிச்சிருவோமா? அடே ஒரே தின்றா ஒன்று முடிச்சிடறேன்டா. ஒழிஞ்சிக்கிறானே. என்னால் ஒரு கில் கூட அடிக்க முடியுமான்னு தெரியலடா. நீங்கள் மாட்டினா தானே என்னால் அடிக்கவே முடியும். இங்கே ஒருத்தர் இருக்கா, இவனையாச்சும் முடிச்சிருவோம். தம்பி நீ மட்டும் கிராஸ் ஆன ஒன்று முடிச்சிடறான்டா. நீ ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்காண்டே. நான் விட்றாடே விட்றா ஒன்று அடிச்சிடா. அடப்பாவி, இதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா MP40 தான் எடுக்கிறானுங்க. மோஸ்ட்லி இந்த MP40 தான் எடுக்கிறானுங்க. இல்லைன்னா இது மாதிரி M10 ட்ரிபிள் சிப்பில் வச்சுன்னு அடிக்கிறானுங்க. ரொம்ப ஆட்டகாசம் பண்ணுறானுங்க. ஏன்னா முடியல. இதை பாருங்கள் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே இவனுக்கு M10 எடுக்கிறானுங்க. எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சுனால நானும் M4 ட்ரிபிள் சிப்பு M10 ட்ரிபிள் சிப்பு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த அக்காவால் தான் எல்லாமே. இவன் மட்டும் ஆன்லைன் வந்திருந்தானா என்னத்துக்கு ஏதாவது ஒரு கில் கூட அடிச்சிருக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே ஆஃப்லைன் போயிடுச்சு. இது இவனுங்களும் க்ளூவாலும் கிரெனேட்னு எல்லாமே போடுறானுங்க. அதே இங்கேயும் விழுதா சூப்பராக. ஐயோ போகிறானுங்க எல்லாம் குவால் கிரனே. நம்மளும் போடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, செம்ம குளுவால் போடுறானுங்களே பாருங்கள். தர மாதிரியே போடுறானுங்க. க்ளூவால் கிரனேடு எல்லாத்தையும் போடுறானுங்க தூக்கி. சத்தியமாக ஒருத்தனை கூட அடிக்க முடியுமான்னு தெரியல. ஏதாவது ஒரு கிலர் அடிச்சிட்டாவது நம்ம வெளியே போயிடணும். நான் சொல்கிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தனா நாக் ஆடுவாங்க நம்ம டீம்லேருந்து. எப்படி நான் அடிக்கிறது ஒவ்வொருத்தனையாவது? இங்கே ஒருத்தர் இவனையாச்சும் முடிச்சு எனக்கு சித்திர அடி ரெடி அடப்பாவி க்ளூவால் போடுறானே. ஏதோ வந்துட்டானே. ஒரே ஒரு கில்லு மட்டும் வாங்கிட்டு போயிடுறா. அவள்தான் ஒரு க்ளூவால் ஒரு கிரனேடை போட்டாச்சு.
கன்ஃபார்ம் ஒருத்தனாச்சும் நாக்காயிருந்தாடி அப்பாடி இங்கே ஒருத்தன் வரான் டேடி. ஆஹா என்னை விடவே மாட்டுறானுங்க. ஆளுக்காளுக்கு எம்டன் இது வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இவனு வேறு சாவடிக்கிறானுங்க. இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு இதான் நம்ம வந்து மேட்ச் முடிய போகிற மேட்ச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன மாதிரி கிரெனேடு க்ளூவால் என்னென்ன போடுறானுங்க பாருங்கள். சத்தியமாக அவனுக்கு காயின்ஸ் கொடுத்தா அலருவானுங்க போல. ஐயோ விட்ருங்கடா டேடி பாவீங்களா பாருங்கள். கிரெனேடை போட்டே நான் முடிச்சிட்டானுங்க. சுத்தமாக முடிச்சிட்டானுங்க. இவனுங்க வேறு அடிக்கவும் மாட்டுறாங்க. ஒரு அக்கா வேறு ஆஃப்லைன் வேறு அடிக்கவும் அடிக்காது. இன்னொருத்தன் ஆஃப்லைன் இன்னொருத்தன் நாக்கு இன்னும் ஒருத்தர் தான் அவனும் காலி. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு. ஆஹா சூப்பராக அடிச்சிட்டானா ஒரு நாக்கு அடிச்சிட்டானா. சூப்பராக முடிச்சிடாடி மேட்ச் முடிச்சிடாடி. ஆஹா இவனுங்க வேறு அடிக்கிறானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தலைவர் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேஸில் அடிக்கிறாப்புல கில்லி எடுத்துட்டான் போல இருக்கு. குளோவில் போட்டாடி. ஆஹா நல்ல வேலை குளோவில் போட்டான். எம்டங்காச்சு அழுத்துறா. சூப்பராக அழுத்திடாடி. ஆஹா கிரெனேடுக்குள்ளே எத்தனை போகிறானுங்க பாருங்கள். அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. இது பண்ணியே நம்மளுக்கு வந்து முடிச்சிட்டானுங்க அவனுங்க. ஓகே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணல. ஓகே அடுத்து என்ன வீடியோ போகணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் டேக் கேர்.